ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம விடாமுயற்சி ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து இப்போ வந்து ஃபோட்டோஸ் ஃபுல்லாக வேறு லெவலில் வைரல் ஆகிட்டுருக்கு. அது என்னென்ன ஃபோட்டோ, இப்போ இந்த படத்தோட ஃபைனல் ஷெடியூல் எப்படி வந்து நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுக்கு நீங்கள் இந்த சேனல் புதுசாக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம விடாமுயற்சி வந்து நம்ம மகிழ் திருமேனி டைரக்டராக நம்ம ஏகே அவர்கள் லீட் ரோலில் ப்ளே பண்ணுறாங்க. இந்த படத்தில் வந்து நம்ம த்ரிஷா அவர்கள் ஃபீமேல் லீடாகவும், நம்ம அனிருத் வந்து இந்த படத்துக்கு வந்து மியூசிக்கும் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த படத்தோட ஃபைனல் ஷெடியூலுக்காக வந்து இப்போ வந்து படக்குழு எல்லாம் வந்து அந்த ஷெடியூலுக்கு போயிருக்காங்க. குறிப்பாக இந்த ஃபைனல் ஷெடியூல் வந்து 1 வீக் இருக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. இப்போ இதில் என்ன அப்டேட்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து அதுக்கான ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் ஃபோட்டோ வந்து நம்மளோட ப்ரொடக்ஷன் கம்பெனிலேருந்து லைக்காக வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த போஸ்டரை பார்க்கையில உண்மையிலேயே பங்கமாக இருக்குங்க. குறிப்பாக வந்து பில்லால் எப்படி நம்ம ஏகே வந்து ரசித்து பார்த்தோமோ அந்த மாதிரியான ஃபோட்டோஸாக இருக்குது. முதல்ல வந்து இவங்க லைக்கிலேருந்து அப்டேட்டுன்னு சொன்னோன்னே சரி ஏதோ ஒரு சாதாரணமான அப்டேட்டாக தான் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம ஜென்ரலைஸாக இருந்தாலும் ஒரு பக்காவான ஒரு போஸ்டராக வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. குறிப்பாக இது வந்து நம்மளோட த்ரிஷாவுக்கும் நம்மளோட ஏகேக்கும் வந்து அந்த மேரேஜ் நடக்கிற அந்த சீக்வன்ஸ் மாதிரி தெரியுது. குறிப்பாக இந்த படம் வந்து பிரேக் டவுன் படத்தோட அஃபீஷியல் ரீமேக் மாதிரி தெரியுது. அந்த பிரேக் டவுனில் வந்து இவங்க 2 பேருக்கும் வந்து திருமணம் நடக்கும் அது ஃப்ளாஷ்பேக்கில். அதை வந்து இவங்க வந்து சர்ச்சில் வந்து அந்த ஷூட்டிங் எடுக்க போகிறதா வந்து இப்போ தெரியுது. இதில் வந்து நம்ம ஏகேவோட லுக் தான் வந்து ரொம்பவே வேறு லெவல்னு சொல்லலாம். குறிப்பாக குட் பேட் அக்லியில் வந்து லாஸ்ட் ஷெடியூல் ஃபைனல் ஷெடியூலுக்காக ஒரு போஸ்டர் லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதுலேருந்தே வந்து ஃபேன்ஸ் தரப்புலேருந்து ஏகேக்கு வந்து ஒரு வேறு லெவல் கம்பேக் மாதிரி ஃபயர் விட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு நிகராக இந்த போஸ்டரும் வேறு லெவலில் இருந்து அந்த ஃபோட்டோவை பார்க்கலே அந்த பூஸ் பம்ப்ஸ் எப்படியெல்லாம் க்ரியேட் ஆகுமோ அதெல்லாம் எனக்கு நிஜமாலே க்ரியேட் ஆச்சு. குறிப்பாக வந்து ஏகே அவர்கள் இந்த வந்து பாடியை வந்து ரொம்பவே வெயிட் லாஸ் பண்ணி குறிப்பாக அவரோட ஃபேஸே வந்து அப்படியே பழைய விண்டேஜ் ஏகேவை வந்து ஞாபகப்படுத்துகிற மாதிரி தெரியுது. இது வந்து அவருக்கு ரேஸுக்காக வந்து அவர் வெயிட்டை குறைச்சிருக்காரா இல்லை இந்த படத்துக்காக குறைச்சிருக்காரா இன்னும் நமக்கு தெரியல. ஆனால் எப்படி நடந்தாலும் ஏகே ஃபேன்ஸ்க்கு இது வந்து ஒரு பக்காவான ட்ரீட்டாக இருக்கும். குறிப்பாக விடாமுயற்சிக்கு வந்து எக்ஸ்பெக்டேஷனே இது வரைக்கும் கிரியேட் ஆகலன்னு தான் சொல்லணும். ஏன்னா 2 வருஷமாக இந்த படத்தை வந்து படப்பிடிப்பு வந்து நடந்துகிட்டு இருக்கு. இப்போ ஒவ்வொன்றா வந்து லைக்காக வந்து வெறித்தனமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. குறிப்பாக இந்த படத்தோட ஃபஸ்ட்டு சிங்கிள் வந்து நம்மளோட ஜனவரி மாதம் நியூ இயர் ஸ்பெஷலாக வந்து லான்ச் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இன்னும் வந்து 1 வீக் ஷெடியூலில் முடிச்சதுக்கப்புறம் அடுத்தடுத்து அப்டேட்டை கொடுத்தது மூலமாக இந்த படத்தை வந்து வேறு லெவல் ஹைப்புக்கு கொண்டு போக போகிறாங்க. நம்ம ஏகே ஃபேனாக நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த வருஷம் 2025 உங்களுக்கான வருஷம் தான் சொல்லணும். அந்தளவுக்கு உங்களுக்கு அடுத்தடுத்து அப்டேட் காத்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபோட்டோலாம் பார்த்தோன்னே உங்களுக்கு எப்படி இருந்தது, எதெல்லாம் ஃபயர் விடுற மாதிரி தோணுச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை லைக் பண்ணுங்கள். இந்த சேனல் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.